கண்டுபிடிக்கிறேன். மல்லிகா, மல்லி, ஹலோ. பிஸியா இருக்கீங்களா? தொந்தரவு பண்ணலையே. நீ நிஜமா கேக்குறியா இல்ல கிண்டல் பண்றியா? சீரியஸா தான் கேக்குறேன். புது மாப்பிள காலையிலேயே வேற ஃபோன் பண்ணிருக்கேன். ஆ, நீ இப்ப ஃபோன் பண்ணனால தான் நான் ஃபோனே எடுத்தம்மா. ஐ அம் வெரி பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்குதுமா. தெரியும் தெரியும். நான் தெரியும். அவசர அவசரமா கிளம்பி போனீங்களே. புது பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளா? ஆமா. அது வேதா ஏய் சும்மா நம்ம விளையாட சும்மா சொல்றல. சாரி, இங்க வேற என்ன கேட்ட? ஆமா மாமா, அது இப்ப கூட நான் அவ மடியில் தான் படுத்துட்டு இருக்கேன். அப்புறம் காலையில ஒரு காஃபி போட்டு கொடுத்த அப்புறம் ஐயோ, அப்படி ஒரு காஃபி நான் லைஃப்ல குடிச்சதே கிடையாது. கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டு ஐயோ பயங்கரமா பிரம்மாண்டமா. என் ரூம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரே புகை மண்டலம், இந்திரலோகம் மாதிரி இருந்துச்சு. உள்ள ஒரே ஊதுபத்தி வாசனை. இந்த பக்கம் ரோஜா பூ, அந்த பக்கம் மல்லிகைப்பூ, 10 வகையான பழங்கள், 20 வகையான ஸ்வீட்ஸ், 1 லிட்டர் பால் அப்படி சுண்ட காய்ச்சி ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து கொடுத்தா பாரு. என்ன அது அப்படியே ஒரே மடக்கா மடக்கி குடிச்சிட்டீங்களா? அப்படியே மடக்குன்னு குடிக்கிறதுக்கு பறகா வட்டி எல்லாம் பால் குடிக்கிறதுக்கு பப்பாவா? எல்லாம் ஒன்றும் நடக்கல, சும்மா உன வெறுப்பு ஏற்றுறதுக்காக சொன்னேன். போதும் போதும். ஏமா, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இங்கே ஒரு சீனும் கிடையாது. ஒன்றும் நடக்கல. பொய். என்ன பொய்? நோ மல்லிகா, இட் இஸ் ஏ மெய். இந்த பாரு, மல்லிகாவை தொட்ட இந்த கையால இந்த நாகராஜ் வேற எந்த பொண்ணையும் தொட மாட்டான்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே மல்லிகா. தெரியும். இருந்தாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை. எனக்கு நீதான்டா முக்கியம். ஆக்சுவலா உன்னை நான் எங்க வச்சிருக்கேன்னு தெரியுமா? உன் பேர் அப்படியே டீப்பா ஆள் மனசுக்குள்ள யாரும் பார்க்காத அளவுக்கு பச்சை குத்தி வச்சிருக்க. கவலைப்படாதடா, இனியுமே இந்த நாகராஜ் மல்லிகாவுக்கு தான். ஏய் சுந்தர், இங்க வா. பா சொல்லுங்கப்பா. இப்படி உட்காரு. பரவாயில்ல சொல்லுங்கப்பா. உட்காரா. நாகராஜ் எந்திரிச்சிட்டானா? நான் அவனை பார்க்கலப்பா, ரூம்ல தான் இருக்கணும். வெரி குட் வெரி குட். அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. டே, அவனை இதுனா வரைக்கும் நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், யாரையுமே மதிக்காத முரட்டு பையன்னு. அவனுக்குள்ள பெண்களை மதிக்கிற ஒரு உன்னத குணம் இருக்குதுடா. ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஊர்ல இப்ப எத்தனை பசங்க பெண்களை மிருக மாதிரி வேட்டையாடிட்டு இருக்காங்க, அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறானு. நம்ம பையன் சட்டப்படி கல்யாணம் பண்ணி தாலி கட்டின பொண்டாட்டி மனசு காயம்படக்கூடாதுங்கிறதுக்காக முதலிரவே தள்ளி போட்டுருக்கானு. எப்பேற்பட்டவன் அவன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் டா. இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறோம்னு என் மனசு அப்படியே பூரிச்சு போயிருச்சுறான். பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சாச்சு, நம்ம கடமை முடியட்டும்னு சொல்லிட்டு சட்டு பொண்ணு ரூமுக்குள்ள சொல்லி முதலிரவுன்னு பேர் பண்ண நாம எங்க? தாலி கட்டினா கூட அந்த பொண்ணு மனசுல இருக்கிற காயம் ஆறுற வரைக்கும் பொறுமையா இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் முதல்ல இரவு நினைச்சேன் என் பையன் எங்க? டேய், அவன் எங்கேயோ போயிட்டான்டா. ஆமாப்பா, எனக்கு அவனை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன சுந்தர், அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படிடா? நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான்ப்பா இருக்காங்க. பழகட்டும், ஃப்ரெண்ட்ஸாவே பழகட்டும். நட்பு தாண்டா அன்பை பலப்படுத்து. அவசரப்படுத்த வேண்டாம். Let them take their own time. சரிப்பா. ஆனா டைம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி நாம சும்மா இருந்துடக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அந்யோன்யம் ஏற்படுற சூழ்நிலையை நாம தான் ஏற்படுத்தி தரணும். அப்பதான்டா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும்.
புரியுதா? ம் ஆரம்பத்துல இதை விட எப்படி நெருக்கமா பழகுறதுன்னு ஒரு தயக்கம் ரெண்டு பக்கமும் இருக்கும்டா. அந்த தயக்கத்தெல்லாம் தாண்டி எப்படி இன்டிமேட்டா பழகுறது ஒரு சூழ்நிலை நாம தானே உண்டாக்கி கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணும்டா. அப்பதான்டா உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வரும். வேணா வெளிநாட்டுக்கு ஹனிமூன் மாதிரி பிளான் பண்ணலாமாப்பா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது திடீர்னு பண்ணாக்கா இப்ப இருக்கிற தயக்கம் அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குற மாதிரி இப்ப லோக்கல் ஏதாவதுடா இந்த மாதிரி சினிமா பேச்சு டிராமா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கணும்டா. இதுவும் நல்ல ஐடியா தான்ப்பா. ஒரு நல்ல தியேட்டரை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல சினிமாக்கு புக் பண்ணி 2 பேரும் அனுப்பி வை. சரிப்பா, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். டிக்கெட் எல்லாம் கிடைக்கும்ல? கிடைச்சிரும்பா, வீக் டே தானே, ஈஸியா கிடைச்சிரும். சரி, இப்பவே புக் பண்றா, இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இப்பவே வா. சரிப்பா, நீயே போன்ல கூப்பிட்டு அவனோட பேசு. நான் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். சரிப்பா. ஹலோ. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சொன்ன எந்திரிச்சிட்டியா? சரி, நீ உடனே கீழே இறங்கி வா. எதுக்கு? வாடா சொல்றேன். வராரு. என்ன சொல்றான்? வராம்பா. வரட்டும். டேய், பார்த்து படத்தை புக் பண்றா. இப்ப வர்றதெல்லாம் பேய் படமா இருக்குது. மருமக பயந்து வீட்டுக்கு ஓடியாந்துருவா. சரி, காமெடி படமா புக் பண்ணு. சரிப்பா, வந்துடுறான். வராட்டா, வரான். நானா ஒண்ணு இல்லடா, படத்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு வாங்க. படுத்துக்கா? எதுக்கு? ஏய், படத்துக்கு தான்டா போக சொல்றேன். படம் நல்லா இருக்கான், போயிட்டு வாங்க. யாரு கூட? ஏய், நீயும் வேதவல்லியும் தான். ஏய் சும்மாறா, நீ வேற. பட்டுக்கெல்லாம் போக முடியாது. அண்ணன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல. அண்ணன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து போன என்னடா? அவன் என்னடா அவனுக்கு வேலையா கொடுத்துக்கிறான். அங்க போ இங்க போன்னு அழகா டிக்கெட் புக் பண்ணி சினிமாக்கு போனாங்கிறேன். துறைக்கு வலிக்குத. சரி, போறேன். அப்படி சொல்லுங்க. அப்பா, சரி, வீட்டில் இருக்கேன். வரேன்டா. அப்பா வரேன். டேய், இந்தா கை செலவுக்கு வச்சுக்க, என்ஜாய் பண்ணு. ஆகா, உக்காந்த இடத்துல 2.5 ஃபுல்லு தேரும் போல இருக்குது. புடுறா. டேய், வாங்கிக்கடா. அப்படி மருமகளே, மாமா. இங்க வாமா. மாமா, நீயே சொல்ற. சினிமாவுக்கு நீங்க 2 பேரும் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். போயிட்டு வந்துருங்க. சினிமாவுக்கா? போயிட்டு வாமா. சரிங்க மாமா. அதுதான் என் மருமக வேதவல்லி. டேய், இந்தா புது கார் எடுத்துட்டு போயிட்டு வா. சரி, வரேன்பா. வாங்க. ஹாப்பியா போயிட்டு வாங்க. டேய், நீ கல்பனை வச்சுட்டு இந்த சினிமாக்கு போயிட்டு வாங்க. அப்பா, அவனுக்கு பேய் படம் தான் பிடிக்கும், காமெடி படம் எல்லாம் பிடிக்காது. இந்த வாரம் பேய் படம் எதுவும் ரிலீஸ் ஆகல. என்ன சொல்றேன்? என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஒண்ணுல லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என் பக்கத்துல கார்ல உட்காந்துக்குது. அதை பத்தி நான் திங்க் பண்றேன். நம்பிட்டேன்.